ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃப்ரீ கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா, கண்டிப்பாக கோர்ஸ் பே பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இங்கிலீஷில் படிக்கிறத விட நம்ம கொஞ்சம் தமிழில் படித்தா நம்மளுக்கு நல்லா புரியும், நம்மளுக்கு கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைப்போம் நிறைய பேர். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்மில் ரெண்டு விஷயமே கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்னென்னா, நிறைய ஃப்ரீ கோர்சஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை தமிழில் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ இவங்க எந்த மாதிரி கோர்சஸ் கொடுக்குறாங்கங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எந்த கோர்ஸ் படிக்கணும்னே தெரியலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய பேசிக்காக நிறைய கோர்சஸ் தமிழில் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாவது ஒரு கோர்ஸை நீங்கள் பிக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே C++ உங்களுக்கு தமிழில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா சர்ச் கோர்ஸ் பை லாங்குவேஜஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா படித்து முடிச்சுட்டு ஜாப் போகிறதுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நான் ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அப்போ இந்த கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ப்ரீமியம் பெய்ட் கோர்சஸ்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அதுக்கெல்லாம் போக தேவையில்லை. இப்போ அட்வான்ஸ்டு ஜாவா பார்த்தீங்க அப்படின்னா 3 hours கோர்ஸ் ஃப்ரீயாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆங்குலர் ஜேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்க கோர்ஸ் 1 hourக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக படிக்கலாம். படித்து அதோடைய பேசிக் எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் ஃபர்தராக பே பண்ணி இருக்க கோர்சஸ் கூட நீங்கள் வாங்கி படிக்கணும்னா எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்டாப் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சி ப்ரோக்ராமிங் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சியிலே பசில்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா C++ கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா CSS பார்த்தீங்க அப்படின்னா 5 hours கோர்ஸ் தமிழில் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கோர்ஸ் 1 hourக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசைன் பேட்டர்ன் கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்லேப், கிட்ஹப் அந்த மாதிரி போர்ட்டல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 hours தமிழில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா HTML5 கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும், என்னென்ன லாங்குவேஜஸ் படிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய HTML5 கோர்ஸையும் CSS கோர்ஸையும் ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி ஃப்ரீயா படிக்கலாம். அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலு நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் வேணா நீங்க இதுல படிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ கோர்ஸ் கூட நான் ஆல்ரெடி வேற ஒரு வெப்சைட் நான் போட்டிருந்தேன், அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க வெப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாவே நிறைய கண்டென்ட் அவைலபிளா இருக்கு. அதை நீங்க எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா Node.js, அதுக்கப்புறம் ஊப்ஸ், PHP இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கோர்ஸ் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பிளுக்கு ஒரு கோர்ஸ்க்குள்ளே உள்ளே போயிட்டு நீங்கள் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் அப் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேலு நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதில் நம்மளோட மெயில் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிகினர் மாடியூல், இந்த மாடியூலில் என்னென்ன செஷன்ஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாவோடைய வெறும் பேசிக் விஷயம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி பேசிக்கான ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து கொஞ்சம் இன்டர்மீடியேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அடுத்து அட்வான்ஸ்டு மாடியூல், அட்வான்ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அரேஸ் எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறமேலு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பர்ட் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச், லூப்பிங் அதை பத்தி எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது நோட்ஸ் நீங்க ஆட் பண்ணணும்னா நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்ட்ல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒவ்வொரு கோர்ஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிவார்ட்ஸ், அதுக்கப்புறம் லீடர் போர்டில் உங்கள் நேம் வர்றதாக இருக்கட்டும், ரிவார்ட்ஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு அடிஷ்னலாக பண்ணக்கூடிய விஷயங்கள். ஓகே, இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த குவியோடைய ஆப்பை ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி படிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் லேப்டாப் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் நீங்கள் இன்ஸ்டால் ஆப்னு இருக்கு, இல்லை நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேயே போயிட்டு குவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆப் வரும். ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது
தமிழில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப் யூஸ் பண்ணி படிக்க போகிற எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். இது மாதிரி ஜாப் அண்ட் இன்டர்ன்ஷிப் அண்ட் ஃப்ரீ கோர்சஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வேணும் அப்படின்னா கெரியர் growth 360க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.